ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். சப்போட்டா மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? இதுக்கு ஊரில் எங்கள் மரத்தில் காய்ச்ச பழம் ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பால் 1/2 லிட்டரை வந்து நான் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு கூலிங் பண்ணி வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப் போடாமல் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதிகமாக சர்க்கரை தேவைப்படாது. அந்த பழமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து கொண்டு விட்டுருக்காங்க. இப்போ இதை நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னடா வெறும் சப்போட்டா மில்க் ஷேக் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ வரதெல்லாம் சம்மர் சீசனுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும். இதில் ரொம்ப பொட்டாசியம்மு, சோடியம்லாம் இருக்குது. எதிர்ப்பு சத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜீரோ ஃபேட்டு, கொலஸ்ட்ராலும் இது கம்மி. நல்ல குட் ஃபேட் இருக்கிறதுனால இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம டயட் இருந்தாலும் வாக்கிங்லாம் போனீங்கன்னா இதை குடிச்சிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் ஊர் பழம். இது அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இதுக்கு சுகரே தேவை கிடையாது. இருந்தாலும் நான் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பாலை நம்ம ஐஸ் க்யூப் போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி பாலை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டோம்னா இன்னும் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அந்த பாலை தான் இதில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் பாலை கூட ஊற்றலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். அதனால் நான் எதுக்கும் காய்ச்சிட்டு அதை வந்து ஃப்ரீசரில் ஊற்றி அந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரொம்ப ஹெல்த்திங்க. இது வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம், யூரினரி ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்மளுக்கு இந்த பொட்டாசியம்லாம், சோடியம்லாம் தேவைப்படும் நம்ம ஹெல்த்துக்கு. இதுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டு. நம்ம இதை வீக்லி ஒன்ஸ் கூட கரெக்டாக எடுத்துக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு கம்பல்சரி 10லேருந்தே கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ நான் திக்கான பால் தண்ணியே இதில் சேர்க்கலைங்க. அப்படியே காய்ச்சி அந்த பாலில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சும்மா ஒரு 2 ஸ்பூன் சுகர் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் திக்காக. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ கடையிலலாம் வாங்கினீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும். குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இது ரொம்ப குயிக்கு, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ வரதெல்லாம் சம்மரு. நம்ம ஒவ்வொரு ஜூஸாக பார்ப்போம். அதில் நம்ம ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக எம்மியாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சும்மா லைட்டாக அது பாலும் அந்த கார்னிஷிங்க்கு லைட்டாக அதில் சுகர் நான் போடுறேன். பட் ஆனால் வீடியோவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்திங்க. ரொம்ப திக்காக அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அதை ஸ்பூனில் கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறதுலாம் கூட கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஸ்ட்ராவில் போட்டால். நான் அதுக்கு தான் ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் அப்படியே நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் இதை நம்ம குடித்தோன்னா நம்மளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிங்கனாலே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இந்த மரத்தோட பழம் தாங்க அது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.